நிச்சயமா சார். ஆனால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறேன் சார், இந்த காலத்து மாணவர்கள் கெட்டிக்காரர்கள், கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலிகளாக இருக்காங்க. பொதுவாக இந்த கால மாணவர்களை பார்த்துருக்கேன்னா என்ன கொஞ்சம் அதிக நேரம் வந்து யூடியூப்பில் செலவு பண்ணுறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை, ஆனால் சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் அனைத்தும் சிறந்ததே, அதில் மாற்று கருத்தில். அடுத்ததாக சேலத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் காத்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீனிவாசன். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார், கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க சார். நான் என்னுடைய மகன் வந்து பிகாம் செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போப்பார் படி. சரிங்க, ஓகே. அடுத்தது என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா சொல்லுங்க சார் எனக்கு. பிகாம் படிச்சுட்டு இருக்காரு இல்லையா? ஆமாங்க சார். சரிங்க, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. பிகாம் படிச்சிருக்காரு. பொதுவாக முதல்ல நான் ஒரு ஆலோசனை கொடுத்துரு, அப்புறம் அவரும் வழிகாட்டுவார். பிகாம் படித்தவங்க பொதுவாக வந்து இப்போ வந்து வங்கிகளில் வந்து மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே இந்த ஓராண்டு காலம் வந்து அதற்கான பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து படிக்க சொல்லுங்கள். வீட்டிலேயே கூட பயிற்சி எடுத்துக்கலாம், அது உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தது. அது வங்கி தேர்வுகள் எழுதி நிச்சயமாக பிகாம் டிகிரியை முடித்த உடனே அவர் வந்து எம்காம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிகாம் எம்பிஏ பண்ணுறது இப்போ சிறப்பாக இருக்குது. எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் பண்ணுறாங்க, பிகாம் முடிச்சுட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து இப்போ டிகிரி முடித்தோடனே ஒரு வங்கிகளில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய வங்கிகளில் வேலை வாய்ப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வங்கி தேர்வில் எழுத சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு டிகிரி முடித்தோடனே வங்கியில் சேர்வதற்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் நிபுணர் என்ன சொன்னான்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரியே தான் பிகாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம். ஸோ பேங்கிங் எக்ஸாமில் வந்து IBPS இருக்குது, அப்புறம் SBIயோடது இருக்குது, அப்புறம் ரிசர்வ் பேங்கோட எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பிகாம்க்கு இந்த வங்கி தேர்வுக்கான பயிற்சியை கண்டிப்பாக ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க எடுத்தால் தான் கொஞ்சம் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இந்த பேங்க் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இது அதிகமாக கேட்பாங்க. ஸோ பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சிங் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் தான் அவங்க வேலை செய்வாங்க, கிரெடிட் டெபிட் எல்லாமே. ஆனால் இந்த வங்கி தேர்வை கிளியர் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல், அரித்மெட்டிக், ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நல்லா கிளியர் பண்ண தெரியணும். ஸோ பிகாமில் படிக்கிற மாணவர்கள் 11th 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருக்க மாட்டாங்க, மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க. அதனால் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அல்லது செகண்ட் இயர்லேருந்தே அல்லது தேர்ட் இயர்லேருந்தே பேரலாக வீக்கெண்டில் படிக்கலாம். நீங்கள் 5 நாட்கள் வந்து நம்மளுடைய நார்மலான கல்லூரி படிப்பை படிச்சுட்டு வீக்கெண்டில் இந்த எக்ஸாம்ஸை தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், ஈவன் 4 ஆண்டுகள் ட்ரை பண்ணால் நிறைய எக்ஸாம் இருக்குது. சார் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஆர்ஆர்பினா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மட்டும் கிடையாது, ரீஜனல் ரூரல் பேங்கிங் அதுவும் தனியாக இருக்குது. இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் ரெண்டாவது பேங்கிங் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக 5,000 to 6,000 பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி இயர் அது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த IBPS தனியாக எக்ஸாம் வைப்பாங்க, SBI தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. இது இல்லாமல் பிகாம் மாணவர்கள் ஜென்ரலாக CAக்கு ட்ரை பண்ணுவாங்க, ICWAக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது பிகாம் மாணவர்களுக்கு சில சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் வேலை கொடுக்குறாங்க, டெக் சப்போர்ட்லேயும் வேலை கொடுக்குறாங்க. அதனால் இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னா சார் சொன்ன மாதிரி பேங்கிங் எக்ஸாம் கூட படிக்கலாம். அதே மாதிரி MBA ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு படிக்கணும். அவர் வந்து அந்த துறையில் வந்து மேலும் மேலும் அவர் துறையை மேம்படுத்தணும்னு நினைச்சாருன்னா மேன்மைப்படுத்துவதற்கு நிச்சயமாக MBA ஃபினான்ஸ், அக்கவுண்டிங் எல்லாமே இருக்கு. வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார், கவலை எல்லாமே. MCOM கூட படிக்க சொல்லுங்க. ஆனால் வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால் வங்கி வந்து உங்களுக்கு கொட்டி கிடக்குது, வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். யூனுஸ்கான் இப்போ வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த மோதல் என்று ஒரு தேசிய உணர்வு வந்து நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. எனவே இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாதுகாப்புத்துறை தொடர்பாக நிறைய இப்போ NDA இருக்கிறது, OTA இருக்குது, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையிலேயே இருக்குங்க, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்குது. இது போன்ற பாதுகாப்புத்துறை தொடர்பான தேர்வுகளில் எழுதுறதுக்கு, அங்கே சேர்றதுக்கு +2 போதுமா இல்லை டிகிரி தான் வேணுமா? +2 முடிச்ச நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அவர்களுக்கு என்ன செய்யலாம்? இப்போ பொதுவாக நானும் ஒரு பேரண்டாக கேட்குறேன். என்னுடைய மகனும் படிச்சிருக்காரு. இப்போ ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும், நேவியில் ஜாயின் பண்ணணும். என்ன பண்ணால், எப்படி படிக்கணும், எங்கே தேர்வுகள் இருக்கா, நுழைவுத் தேர்வு இருக்கா, டைரெக்டாக போகணுமா, காலேஜ் தனியாக நடத்துகிறாங்களா, இல்லை அரசாங்கத்தை நடத்துகிற, இல்லை ஆர்மி நடத்துகிற காலேஜ் தான் போகணுமா, என்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நல்ல ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா தமிழக மாணவர்களுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் துறை வேலைகள் பற்றி விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த தேர்வுகளை எழுதுறதில்லை. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 எக்ஸாம் ரொம்ப மெயினாக நடக்குது. ஒன்று NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இன்னொன்று CDS கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். இந்த NDA எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th முடித்தவங்க எழுதலாம். இதில் 10th வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து, மேக்ஸ்லேருந்தும் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து 2 ரவுண்ட் எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று எழுதணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா SSB இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது.
இருக்கு. ஒரு 12 வகையான செக் பண்ணுவாங்க எல்லாமே. இந்த எக்ஸாம் யார் எழுதலாம், எந்த வயசுக்குள்ள எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள எழுதி முடிச்சாகணும். ஏன்னா 19 வயசுக்கு அப்புறமா எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும் அண்ட் இந்தியன் நேவியாக இருக்கட்டும், இது மூணுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி வந்து என்டிஏ மூலியமாக தான் நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். ஸோ இந்த என்டிஏக்கான எக்ஸாம் ஒவ்வொரு ஆண்டும் 2 வாட்டி நடத்துவாங்க. ஸோ இதை 10th 12th முடிச்சவங்க, ஏன்னா அந்த 19 வயசுக்குள்ள அவங்க டிகிரி முடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அவங்க தான் எழுதலாம் 10th 12th முடிச்சவங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப், அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இந்த மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுக்கிறாங்களா, பயாலஜி குரூப், அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் குரூப், இவங்க எல்லாம் ஏர்ஃபோர்ஸ்குள்ளேயும் நுழையலாம், நேவிக்குள்ளேயும் நுழையலாம், ஆர்மிக்குள்ளேயும் நுழையலாம். நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, உங்களுக்கு ஆர்மிக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இது வந்து 10th 12th முடிச்சவங்க உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு. இதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிக்கிறவங்க மெயினாக டெக்னிக்கல் டிகிரி முடிக்கிறவங்க, அப்புறம் எனி டிகிரி முடிக்கிறவங்க. டெக்னிக்கல் டிகிரி முடிக்கிறவங்க வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் எக்ஸாம் மூலயமா, ஓகேங்களா, கம்பைன்ட் டிஃபைன் சர்வீசஸ் எக்ஸாம் மூலயமா நீங்கள் இந்த தேர்வுகளை எழுதி, அதுலேயும் 2 ரவுண்டு தான், ஒரு ரிட்டன் டெஸ்ட் அப்புறமா ஒரு இன்டர்வியூ. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்றத சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எந்த டிகிரி எந்த ஏஜ்ன்றதையும் சொல்லிடுறேன். டிகிரி முடிச்சவங்க 24 வயசுக்குள்ள இந்த எக்ஸாம் எழுதணும். 24 வயசு தாண்டிட்டா இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இந்த குறைந்த வயதிலே எடுத்துருவாங்க. 17 ஆண்டுகள் அங்கே கம்பல்சரி டியூட்டி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 19 வயசுல டியூட்டிக்குள்ள போறாருன்னு வச்சுங்களேன், 37 வயசுல அவர் வெளியே வந்துடலாம். அதாவது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அவருக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும், லைஃப் லாங் ஃபுல்லா பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். சர்வீஸ்மேன்ல வேலை நிறைய கிடைக்கும். ஆமா, நிறைய வேலையும் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரெண்டாவது, இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகிறவங்கள அவங்க டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அதுக்கப்புறம் இந்தியன் நேவி அகாடமி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமின்னு சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்ல. ஸோ அவங்கள டைரக்டா பயிற்சிக்கு கொண்டு போய் வச்சிருவாங்க. அங்கிருந்து பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு அப்படியே போஸ்டிங்ல கொண்டு வந்துருவாங்க. அது உங்களுக்கு சேலரிலாம் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். எல்லா தேர்வும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு எல்லா சேலரியுமே ஸ்டார்ட் ஆயிடும். நிச்சயமா. ஏன்னா இந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தெரியாததான் விளக்கமா கேட்டேன். ஏன்னா நீங்க 10th 11th 12th படிக்கும்போது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகும்போது ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸ்குள்ள நுழைஞ்சிடலாம். நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த கடலூரில் இருந்து சத்தியவாணி காத்திருக்கிறார். வணக்கம் சத்தியவாணி. வணக்கம் சார். வணக்கம்மா. கடலூர்ல இருந்து பேசுறேன். என் பொண்ணு வந்து கட்டாஸ் வந்து 186 எடுத்துருக்கு சார். சரிம்மா. அண்ணா யூனிவர்சிட்டியில ஃபுட் டெக்னாலஜி கிடைக்குமா சார்? அப்புறம் வந்து அது வேல்யூவா இருக்குமா படிச்சா? ஃபுட் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் எது படித்தா வேல்யூவாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோமா நாங்கள். ஃபுட் டெக்னாலஜியும் எதிர்காலத்தில் ஃபுட் இல்லாமல் உலகமே இல்லை. எனவே அதற்கான தொழில்நுட்பம் நிச்சயமாக தேவைப்படும் தான். ஆனால் 186 எடுத்துருக்கீங்க நீங்கள், அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா உங்களுக்கு? 186 அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கேம்பஸில் ஏசிடியில் படிக்கிறது வந்து கிண்டி கேம்பஸில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 186 என்ன கோட்டாவில் வரீங்கம்மா நீங்கள்? ரிசர்வேஷன் கோட்டா பிசியில் வரும் சார். பிசியில் இருந்தாலும் ரொம்ப கடினம் தான். 186 கிடைக்கிறது கஷ்டம் தான். வேறு எங்கேயாவது ஃபுட் டெக்னாலஜி கிடைச்சா சேர்ந்து படிக்கலாமா, ஒன்றும் தவறு கிடையாது உங்களுக்கு. ஆனால் வந்து அதை தவிர்த்து நிறைய படிப்புகள் இருக்குது உங்களுக்கு. எந்த வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்த சொல்லுங்கள், நிச்சயம் நல்ல எதிர்காலம் அமையும்.